ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் 5. சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாய் இருந்தான். அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் ஒரு சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லெபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சீதோனியரைப் போல மரவெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே இருப்பார்கள். நீர் சொல்வதின்படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு, அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் இன்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரர் லெபனோனிலிருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரங்கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னான். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து வந்தான். சாலமோன் ஈராமின் அரண்மனைக்கு போஜனத்திற்காக 20,000 கல கோதுமையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லி இருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலர் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு 10,000 பேரை மாற்றி மாற்றி லெபனானுக்கு அனுப்பினான். அவர்கள் 1 மாதம் லெபனானிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருந்தார்கள். அதோனிராம் அந்த அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாய் இருந்தான். சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும் இவர்களைத் தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் 3,300 பேரும் இருந்தார்கள். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபலி ஊரரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். ஸோ வெளியிலிருந்து மரம் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயில் கட்டுறார். இது ஆக்சுவலாக கடவுள் சொர்க்கத்தில் கோயில் இருக்காது. முதல் 2,500 வருஷம் சொர்க்கமாக இருக்கும் இந்த பூமி. அடுத்த 2,500 வருடம் தான் நரகமாக மாறுது. அந்த நரகத்திலும் துக்கம் இருக்காது. ஆரம்பத்தில் பாவம் செய்ய ஆரம்பிப்போம், சின்ன சின்ன பாவம், மனைவியை இச்சையாக பார்க்குறது, அந்த மாதிரி. சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. அப்போ ஆரம்பத்தில் அப்போ தான் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸ்லைட்டாக. ஸோ அதனால் அப்போ நரகமாக இருந்தாலும் அப்போ தான் கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எந்த விதமான யுத்தமும் இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ பழைய பெரிய பெரிய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா 2000 வருடம் முன்பு கட்டப்பட்ட கோயில், 1000 வருடம் முன்பு கட்டப்பட்ட கோயில் சொல்கிறது காரணம் என்னென்னா, அப்போ யுத்தம் இல்லாமல் இருந்தால் தானே கோயிலை கட்ட முடியும். ஸோ குறிப்பாக இந்தியாவில் பெரிய பெரிய கோயில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஆக்சுவலாக
மற்ற மதத்துக்கு பொருந்தக்கூட செய்யாது இல்லை. மற்ற மதத்தில் ஒன்றும் அப்படி பெருசாக கோயில் கட்டுறதும் கிடையாது. இந்து மதத்தில் தான் அப்படி இருக்குது. ஸோ இது பைபிளில் இப்படி வெளிப்படுது. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல கோயிலை கட்டுறதே சாலமோன்னு இதில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே முதல்ல கோயில் கட்டுறது உலகத்திலே பார்த்திங்கன்னா விக்ரமாதித்த மகாராஜா. அவர் கட்டுற கோயில் தான் சோமநாதர் ஆலயம், குஜராத்தில் பல முறை இடிக்கப்பட்டு இருக்குது. ஸோ உண்மையில் அது வந்து விக்ரமாதித்த மகாராஜாவுடைய மகிமை தான் இங்கே சாலமோன்னு சொல்லப்படுறது.